ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சண்முகநாதன் திருவடி பணிந்து அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். காலதாமதமான திருமணம் யாருக்கு அமையும்? பல ஆண்டுகளாக திருமணத்திற்காக வரன் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம், வரன் அமைந்த பாடில்லை என்று புலம்புவர்கள்தான் அதிகம். இவர்களுக்கு காலதாமதமான திருமணம் நடக்க காரணம் என்ன? நமது பாரம்பரிய ஜோதிடத்தில் அதற்கு விதிகள் நிறையாவே இருக்கு, அதை எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஆனால் என் திருமண ஆய்வு கணக்கீடுகளின் அடிப்படையில், அதாவது திருமணம் ஒருத்தருக்கு எப்போ நடக்கும்னு ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை நான் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இதன் அடிப்படையில் சனிதான் ஒருத்தருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்னு நம்ம சொல்கிறோம். காரணம், அவர் கர்மக்காரகன். ஒரு ஜாதகருக்கு எந்த சுப நிகழ்வு நடந்தாலும் சரி, அசுப நிகழ்வு நடந்தாலும் சரி, அதற்கு முக்கிய பங்கு சனியாகத்தான் இருக்கிறார். விம்சோத்தரி தசா என்று சொல்லக்கூடிய தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிரணவம், இந்த 5களில் ஒருத்தர் சனி இருக்கிறார். ஆக ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சனி தான் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் சனியை வச்சு திருமண ஆய்வு நடத்தணும். அது சரியாக தான் இருக்கு. சனி மற்றும் கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுவில்லாதவர்களுக்குத்தான் காலதாமதமான திருமணம் நடைபெறுகிறது. சனி பகவான் ராகு கேதுகள் பிடியிலேயோ, பாதகாதிபதியோ அல்லது சனியின் சுக்கிரனும் மறைவு பெற்றோ அமர்ந்து இருந்தால் அவர்களுக்கு காலதாமதமான திருமணம் நடைபெறுகிறது. அதேபோல் 7ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர பாவாதிபதி லக்னத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் 6, 8, 12 மறைவு பெற்றவர்களுக்கு காலதாமதமான திருமணமே நடைபெறுகிறது. இது நடைபெறக்கூடிய தசாபுத்திநாதனுக்கும், அந்த தசாபுத்திநாதனில் தசாநாதனுக்கு 7ஆம் இடத்தில் உள்ள கிரகம் தசாநாதனுக்கு மறைவு பெற்றாலும் காலதாமதமான திருமணமே நடைபெறுகிறது. அதேபோல் சூரியன் மற்றும் சுக்கிரனின் பாகையளவு, அதாவது டிகிரி 41 டிகிரி அதிகமாக இருப்பவர்களுக்கும் திருமணம் தாமதமாகவே நடைபெறுகிறது. இதில் விதிவிலக்கு இருக்கிறது. சூரியனும் சுக்கிரனும் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அவர்களுக்கு சராசரி வயதில் திருமணம் நடைபெற்று விடுகிறது. சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி உச்சம் பெறாத நிலையிலும் பாவர்களோடு தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு காலதாமதமான திருமணமே. சூரியனும் சுக்கிரனும் மாந்தியோடு தொடர்பு பெற்றவர்களுக்குத்தான் திருமணம் நடைபெறுவதில் மிக தாமதம் நடைபெறுகிறது என்று சொல்லி அனைவருக்கும் சண்முகநாதன் எல்லா வளமும் நலமும் வழங்கிட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.